துதிக்கிறோம் ரட்சகரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமா. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கும்படியாக இருந்த ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும்படியாய் வந்த ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓசன்னா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்தால் வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதத்திலே ஓசன்னா, உண்டாவது போல் இந்த பூமியிலே நாமை உயர்த்துகிறோம். ஓசன்னா, எங்களை ரட்சிக்க வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். முன்னெடுப்பாரும் பின்னெடுப்பாரும் திரளான ஜனங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களே. நாங்கள் இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆர்ப்பரிக்கும்படி வந்திருக்கிறோம், உம்மை ஆர்ப்பரித்து துதிக்கும்படி வந்திருக்கிறோம், ஆர்ப்பரித்து எங்கள் ராஜாவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். Glory, hallelujah, hallelujah. இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவாய் மகிமை மேகத்தில் இறங்கி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த ராஜாவின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் விளங்குவதாக, ராஜாவின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் விளங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரமா. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ் உமக்கே வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஜீசஸ், தாவீதின் குமாரனே ஐயா வாழ்க வாழ்க.
தாவீதின் குமாரன் ஹalleluya ராஜாவாய் ஆளுகை செய்யும்படியாக ஹalleluya 2026 வருடத்திற்கு முன்பாக அந்த எருசலேமில் ஒரு ராஜாவாய் பிரவேசித்தவர் ஹalleluya இந்த நாட்களில் நம்முடைய ரட்சகராய் நம்முடைய மீட்பராய் நம்முடைய ராஜாவாய் நம்மை ஆளுகிற ராஜாவாய் அவருடைய ராஜ்யத்துக்கு நடத்துவதற்காக நாம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து அவருடைய ஆளுகைக்குள் நடத்துகிற ராஜாவை கரங்களை தட்டி இயேசு ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் ஆளும்படியாய் வந்த எங்கள் பிரபு. ஓ ஷபலஹதனனா ஓ glory உம்மை நான் பரிந்து உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. துயாவியானவரே உங்க பிரசன்னம் ஹalleluya இந்த வருகிற 12 மணி நேரம் கிட்ட ஐயா ஆண்டவரே இந்த ராஜா இங்கு பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த 7 மணி முதல் கொண்டு மாலை 7 மணி வரை ஆண்டவரே துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஏன்னா நீர் எங்கள் ராஜாவாய் ஆளுகிற பிரபுவாய் நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே வந்து பாடுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடு கூட இணைந்து நாங்கள் பாடி துதிக்க எங்களை ஒவ்வொரு இழுத்துக்கொள்ளும். தேவ ஜனங்கள் பாடும்போது தேவ கிருபை உண்டாயிருக்கட்டும். விசேஷமா இந்த உயிர்த்த ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் நேர்த்தியாய் சரியான கொண்டு வந்து ஆண்டவரே உன் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்துக் கொள்வீராக. இந்த பிரசனங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மகிமைப்படட்டும். இந்த குருத்தோட ஞாயிறு முன்னிட்டு தொடர்ந்து நாம் 12 மணி நேரம் துதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை முடிந்து ஆராதனை உயிர்த்த ஆராதனை முடிந்ததும் தொடர்ந்து நாம் துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். யாரெல்லாம் பாடல் நினைக்கிறீங்களோ முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ உங்களை ஒவ்வொருத்தரையும் நடுவில் ஒவ்வொரு பாடல்களை உங்களை நாங்கள் பாட சொல்கிறோம். சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது பாஸ்டர் டேனியவங்க 9:30 பாடல் ஆராதனை நடத்துவாங்க. பாடி துதிக்கணும். தேடு check with Jesus. ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி துதிப்பதே ஒரு மகிழ்ச்சி தான். அன்றைக்கு இதே நாள் தான் இயேசு கிறிஸ்து அந்த வீதியில வந்து உலா வரும் பொழுது அங்கே அநேக ஜனங்கள் அவருக்கு முன்பதாக பின்பதாக இருந்த ஜனங்கள் அவரை பார்த்து அவரை துதித்தார்கள், அவரை புகழ்ந்தார்கள். இயேசு ராஜா வந்தா நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. அவரை பார்த்துட்டா துதிக்காம புகழாம இருக்கவே முடியாது. அன்றைக்கு அப்படிதான் அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தினால அவர்கள் வந்து அப்படி பாடி துதித்தார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அப்படியே நம்ம பாடி துதிக்க போகிறோம். இயேசு ராஜா நம்ம மத்தியில கடந்து வர போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா Most
ரொம்ப அற்புதமா இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டையில் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டையில் நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், என்றும் ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல நாம ஒன்றை நன்றாக விசுவாசிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இயேசு எனக்கு முன்பதாக நடந்து போகிறார், அதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு முன்பதாக, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முன்பதாக, என்னுடைய குடும்பத்துல எனக்கு முன்பதாக, என்னுடைய தனிப்பட்ட காரியத்துல எனக்கு முன்பதாக, என்னுடைய தேவைகளை எனக்கு முன்பதாக, என்னுடைய எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு முன்பதாக இயேசு கடந்து போகிறார். இயேசு முன்பாக போகிறார் அப்படின்னா நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. அந்த கவலையே உங்களுக்கு வராது. ஏன்னா முன்னாடி போகிறது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அற்புதமாய் பார்த்துக் கொள்வார். அதன் காலத்தில் அதன் தேவைகளை நமக்கு சந்தித்து நடத்துகிற நல்ல ஒரு ஆண்டவர் தான் இந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை நம்ம உற்சாகமாய் நம்ம துதித்து பாடலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். என்கிற பாடலை நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. பாடு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா.
வித்தியாசமா பாட போறோம். எப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் சத்துருவை மிதிப்பார் அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். நீங்களும் சேர்ந்து அடுத்து திரும்ப சத்துருவை மிதிப்பார் அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? உற்சாகமா ஒரு சந்தோஷமா நம்ம பாடலாம். திரும்ப நம்ம இந்த பாட்டை ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பாடலாம். நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் சத்துருவை மிதிப்பார், நீங்க திரும்ப சத்துருவை மிதிப்பார். அப்ப எதிரியை அடக்குவான் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் எதிரியை அடக்குவான் அப்படின்னு தனியா பாட போறீங்க. திரும்ப பாடலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடுவோம் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. பாடுவோம் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. சத்துருவை மிதிப்பார், எதிரியை அடக்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. அப்படியா? திரும்ப அடுத்த சான்ஸும் நம்ம அப்படியே பாட போறோம். அவங்க சொல்ல போறோம் கட்டுகளை அறுப்பார் அப்படின்னு சொல்ல போறோம். நீங்களும் கட்டுகளை அறுப்பார் அப்படின்னு நீங்க செகண்ட் சொல்ல போறீங்க. அதே மாதிரி சாபங்களை குறிப்பார் அப்படின்னு சொல்லி நாங்க பாட போறோம். நீங்களும் திரும்ப சாபங்களை குறிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க பாடணும். அப்புறம் கரங்களை அசைத்து துதித்து கொண்டு இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட போறோம். திரும்ப அதை நம்ம பாடலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடுவோம் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. பாடுவோம் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா.
எதுவுமே நீ செய்யாதான் சொல்லுது. நீங்க எதுவுமே செய்யாதீங்க. கட்டுகளை அறுக்கிற வேலை அவருடைய வேலை, சாபங்களை முறிக்கிற வேலை அவருடைய வேலை, வேதனையை மாற்றுகிற வேலை அவருடைய வேலை, புது பலன் தருகிறதும் அவருடைய வேலை. நீ என்ன செய்யணும்னா கரங்களை அசைத்து துதித்து கொண்டு மாத்திரம் இரு. கரங்களை அசைத்து உயர்த்தி துதித்து கொண்டு மாத்திரம் நீ இரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ரொம்ப அழகா கருத்துள்ள ஒரு பாடல். இந்த பாடல் நீங்க பாடும் பொழுதே எனக்கு அர்த்தம் புரியுது. அழகா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, சில நேரத்துல வந்து நாம போய் என்ன செய்யறோம், பிரச்சனையில தலையிட்டு நாம போய் அதுல ஒரு கையை இட்டுட்டு வச்சுட்டு அதுல காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, அதை என்கிட்ட விட்டுரு, அதை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இதை சால்வ் பண்ண போறேன், இந்த பிரச்சனையை மாற்ற போறேன், இந்த போராட்டத்துல நான் போய் போராடி ஜெயிக்க போறேன், நான் போய் சண்டை போட போறேன் அப்படிலாம் சில நேரத்துல நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லல. அதெல்லாம் நீ விட்டுருமா, அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. அதெல்லாம் என் கையில விட்டுட்டு நீ கரங்களை தட்டி மாத்திரம் துதித்துட்டு யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன். எதிரி தானாவே அடங்கி போயிடுவான், அவன் பேசி தானாவே அடங்கி போயிடுவான். அப்படித்தானே நடந்துச்சு தாவீதுக்கு முன்பதாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 40 நாள் அவன் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் அவன் நிந்தித்து அப்படியே போயிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் வருவான், காலையில வருவான், சாயங்காலம் வருவான், அப்படி நிந்தித்துட்டே இருப்பான் இந்த கோலியாத். ஆனா என்ன நடந்துச்சு கடைசியில? தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த பலத்த சத்துருவை அடித்து போட்டார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தந்தார். அதே ஜீவனுள்ள ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். நாம நினைக்கிறோம் நாம தான் இதுல போராடி நம்ம ஜெயிக்கணும், நாம தான் இதுல சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. நம்ம பாடி துதி செய்தா மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. பெரிய தடையா இருக்கிற அந்த எரிகோ கோட்டை போன்ற அந்த காரியங்களும் தகர்ந்து விழும். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. இன்னும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. இன்னும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா, 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 என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. பாடு ஓசன்னா, 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 என்றும் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே நான் அமைதியா இருந்து பாடி துதி செய்தா மாத்திரம் போதும், வேற எதையுமே நான் செய்ய தேவையில்லை. கர்த்தர் எனக்கு முன்பதாக சென்று எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. வேதத்துல பாத்தீங்கன்னா யோசபாத் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். யூதா ஜனங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில ஒரு நாள் திடீர் என்று சொல்லி சத்துருக்கள், பல கூட்டமான சத்துருக்கள், திரளான கூட்டமான சத்துருக்கள் வந்து அவர்களுக்கு விரோதமாக ஒன்று திரண்டு அவர்களை அழித்து போடும்படிக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக வருகிறது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்க தரித்து நின்று நீங்க வெயிட் மாத்திரம் பண்ணுங்க, அப்படியே நீங்க அமைதியா மாத்திரம் இருங்க, யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஜெயமோ உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இதை தியானிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் வந்து எங்களுக்கு எழுப்பினது. அந்த பாடலை நாம வந்து சேர்ந்து நம்ம பாடலாம். துதி செய்ய தொடங்கினேன் நான், தேவா யுத்தம் செய்ய தொடங்கினீரே. இந்த பாடலை நம்ம பாடலாம். துதி செய்ய தொடங்கினேன் நான், தேவா யுத்தம் செய்ய தொடங்கினீரே. பாடி துதி செய்ய தொடங்கினேன் நான், தேவா யுத்தம் செய்ய தொடங்கினீரே. உன் தோளில் அமர்ந்திருந்து நான் உன் கரத்தால் ஜெயமெடுப்பேன், உன்
யுத்தம் செய்ய தொடங்குகிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம தான் போய் யுத்தம் பண்ணணும் போல இருக்கு, நாம தான் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அந்த ப்ராப்ளம் ஒரு பக்கத்துல அப்படியே இருக்கட்டும். ஆனா நாம ஒரு பக்கத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு துதியை ஏறெடுக்கும் பொழுது அது தானாவே மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம திரும்ப இந்த பாடலை நம்ம உற்சாகம் நம்ம பாடலாம். துதி செய்ய தொடங்கினேன் நான், தேவா யுத்தம் செய்ய தொடங்கினீரே. பாடி துதி செய்ய தொடங்கினேன் நான், தேவா யுத்தம் செய்ய தொடங்கினீரே. உம் தோளில் அமர்ந்திருந்து நான் உம் கரத்தால் ஜெயம் எடுப்பேன். உம் தோளில் அமர்ந்திருந்து நான் உம் கரத்தால் ஜெயம் எடுப்பேன். பாடு அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா. சத்ரு வெள்ளம் போல எதிர்த்து வந்தாலும் தேவா அவனுக்கு எதிரே கொடியேற்றுவி. சத்ரு வெள்ளம் போல எதிர்த்து வந்தாலும் தேவா அவனுக்கு எதிரே உன் கரத்தை பற்றிக் கொண்டு நான் உன் பலத்தால் ஜெயம் எடுப்பேன். உன் கரத்தை பற்றிக் கொண்டு நான் உன் பலத்தால் ஜெயம் எடுப்பேன். பாடு அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா தேவா அரண்கள் எல்லாம் தகர்த்து போடுவீர். தேவா அரண்கள் எல்லாம் தகர்த்து போடுவீர். உம் புயத்தை பிடித்துக் கொண்டு நான் உம் தயவால் ஜெயம் எடுப்பேன். உம் புயத்தை பிடித்துக் கொண்டு நான் உம் தயவால் ஜெயம் எடுப்பேன். பாடு அல்லேலூயாவே ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாடு அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே. ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னாவே. ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம்
Glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, Lord our God. Glory to the King of Kings. Glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, lift up your name with a heart full of praise. We exalt you, Lord our God. Glory to the King of Kings. Lord, lift up your name with a heart full of praise. We exalt you, Lord our God. Glory to the King of Kings. உம்மை உயர்த்திடுவோம் உசனா ராஜராஜனே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். உசனா ராஜராஜனே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். ராஜராஜனே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே. ஆவியானவரே, எல்லா மகிமைக்கும் காத்திரர் நீராண்டவரே, எல்லா துதிக்கும் காத்திரர் நீராண்டவரே. ஓ ஷக்கலபலபா. உமக்கு முன்பதாக ஆண்டவரே 24 மூப்பர்களும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக பணிந்து, சிங்காசனத்துக்கு முன்பதாக பணிந்து 24 மணி நேரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கத்தக்கதான துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. உம்மை போல ஒருவர் இல்லவே இல்லை ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஹalleluya. நீர் சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், சகலத்தையும் படைத்த ஆண்டவர், சகலத்தின் மேலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கர்த்தர், சகலத்தின் மேலும் அதிகாரம் உம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீர் ராஜரீகம் செய்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சத்துருக்கள், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் உமக்கு முன்பதாக பணிந்து விழுகிறதா இருக்கிறது, உமக்கு முன்பதாக பணிகிறதா இருக்கிறது. உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்கி ஓடுகிறது. உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது வியாதிகள் மறைகிறது. உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை உயர்த்திடுவோம். உம்மை உயர்த்திடுவோம்
சில நிமிடங்கள் மட்டும் ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக நிற்கிறது ஏராளமான ஜனங்களாய் இருக்கலாம். அவர் நமக்கு சாதகமாய் அல்ல, நமக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாய் ஆயிரங்கள் எதிராய் நின்றார்கள். சொல்லுகிறார், யோசபாத் சொல்லுகிறார், நாங்கள் மனம் உடைந்து போனோம் ஆண்டவரே, நாங்கள் மனம் உடைந்து போயிருக்கிறோம், நாங்கள் கலக்கத்தில் இருக்கிறோம், என்ன செய்வது என்று எனக்கு தெரியல என்று சொல்ல நிற்கிறார்கள். இந்த கால வேளையில நீயும் குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் மனம் உடைந்து போயிருக்கிறாயா, நீ சோர்ந்து போயிருக்கிறாயா, இனி என்ன செய்வது என்று தெரியல என்று சொல்லி நிற்கிறாயா. கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றது ஒண்ணுதான், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய போகிறார். நான் பாடி மட்டும் தான் துதிப்பேன் ஆண்டவரே, இந்த துதி ஆராதனை பாடி மட்டும் தான் துதிப்பேன், வேற ஒண்ணு எனக்கு செய்ய தெரியாது. அவ்வளவு நான் பலவான் அல்ல, அவ்வளவு எனக்கு ஆண்டவரே பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு எந்த மனிதரும் எனக்கு சப்போர்ட் இல்ல, என் சப்போர்ட் நீங்க தான் சொல்லி ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இதை மட்டும்தான் என்னால செய்ய முடியும் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள், இதை மட்டும்தான் என்னால செய்ய முடியும், உங்களை ஆராதிக்கிறது மட்டும்தான் முடியும், நீங்க மற்றதெல்லாம் பார்த்துக்க வேண்டும் சொன்னீங்களே. முழு உள்ளத்தோடு தேவ ஜனமே, இந்த நாள் தேவ பிரசன்னம் அதில் நிறைந்திருக்கிற நேரம், தயவுசெய்து யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். என்ன சொல்ல இருந்தாலும் சரி, இந்த வரிகளை மட்டும் பாடி போய் துதிப்ப ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க மற்றதை பார்த்துக்காங்க ஆண்டவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி அவர் மட்டும் பார்த்து, எனக்கு வேற வழி தெரியலையா, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கண்டிப்பா சொல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, தொடர்ந்து மாலை 7 மணி வரை நாங்கள் பாடி துதிக்க போறோம், உங்க பிரசனத்தில் அமர போறோம். எங்க நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், எங்களால் இந்த ஏராளமான கூட்டத்தை ஜெயிக்க முடியாது, இந்த ஏராளமான சூழ்நிலையினால் தாண்ட முடியாது. எங்க நம்பிக்கை உங்க மேல மட்டும் வைத்து நாங்கள் பாடி துதிக்க போகிறோம். இந்த துதி ஆராதனை முடிந்து ஆண்டவர்களுக்கு நாளை தினத்துல ஆண்டவரை நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று நாங்கள் துதிக்க போகிறோம், நீ எங்களுக்காக பெரிய காரியங்களை நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மீதியான பகுதிகளை பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்று மனமாய் சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு சும்மா வாசிப்போம். சங்கீதம் 12. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழருடைய
இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்கள் ஆண்டவன் என்று சொல்கிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக் கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறதே. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்ளுவீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இந்த 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் ஒரு பார்த்து 5, 6 2 வசனங்களை பார்த்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்களை சீறுகிறவர்களுக்கு அவர்களை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண்புலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்தமான சொற்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை சொன்னா சொல்றதுதான். அது ரொம்ப அது என்ன சொல்றேன்னா சுத்தமிடப்பட்ட வார்த்தை. அந்த 5ஆம் வசனம் நான் விசுவசிக்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து. அல்லேலூயா. உங்களை யாராவது உங்களை துன்பப்படுத்தினாங்கன்னா, உங்களை நெருக்கப்படுத்தினாங்கன்னா, உபத்திரப்படுத்தினாங்கன்னா, இந்த முதல் 2 வசனத்துல உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள்லாம் எழுப்பி கூட சில காரியங்களை செய்வாரானால் நீங்க கலங்க தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை தேடுகிறபடினாலே நீங்கள் இடுகிற அந்த பெருமூச்சின் ஜெபம், அன்றே அப்படி பண்றாங்கப்பான்னு சொல்லி நீங்க பெருமூச்சோட ஜெபம் பண்ற பாருங்க, அதை கர்த்தர் கேட்டு அந்த வேதம் சொல்லுகிறது, நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவர்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். நாம் உங்க மேல எத்தனை பேர் சிறு எழும்பலாம், உங்களை அழித்து போடும்படிய, உங்களை பலவிதமான நிந்தைக்கு ஆளாக்கும்படியாய் பலவிதமான மனிதர்கள் எழுப்பி நிற்கலாம். இங்க சொல்றாரு பாருங்க 2ஆம் வசனத்துல, அவர்கள் தங்கள் தோழரோடு பேசிக் கொள்ளுகிறார்கள், தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சைகளோடு பேசுகிறார்கள். அப்ப என்ன, நமக்கு விரோதமாய் என்ன காரியங்களை செஞ்சாலும் சரி, நம்முடைய பெருமூச்சு மூல ஜபத்தை மட்டும் விடக்கூடாது. அது எத்தனை எழும்பினாலும் சரி, எத்தனை விரோதமாய் பேசினாலும் சரி, சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய், திருச்சிவ ஜனங்க உங்க பக்கத்து வீட்டுல கூட உங்களை பல மாதிரி உங்களை பேசலாம். பக்கத்து வீட்டாரு கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பெருமூச்சின் ஜபத்தை மட்டும் அவர்கிட்ட எடுங்க. ஆண்டவரே, இப்படி நாம உண்மையா தான் போயிட்டு இருக்கிறோம்ப்பா, என்ன இப்படி நெருக்குறாங்க, இப்படி என்ன உபத்திரப்படுத்துறாங்க, எனக்கு உதவுங்கப்பான்னு மட்டும் நீங்க பெருமூச்சு விட்டால் போதும். நான் சொல்றேன், அந்த ஜபமா எல்லாம் கூட போனாலும் சரி, இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி பெருமூச்சு விட்டையும் பாருங்க, அதை கர்த்தர் கேட்கிறார். அதை கர்த்தர் சொல்ல, எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமா. அவங்க ஜபம்னு சொல்லவே இல்லைங்க, நீங்க ஜபம் பண்ணதெல்லாம் 2வது தான் ஜபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே இப்படி பண்றாங்களேன்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க பாருங்க, அதை கர்த்தர் பார்க்கிறார். அதை கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சந்நிதியிலிருந்து அவர் எழுந்தருளுகிறார். ஒரு தண்டிக்கணும்னா ராஜ அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ஆனா அவர்கள் விரோதமா எழும்புனா இவர் எழும்பி நின்று, ஹல்லேலூயா, உனக்காக கர்த்தர் எழும்புகிறாரம்மா, கர்த்தருக்காக உனக்காக எழும்புகிற சகோதரரே, கர்த்தர் உனக்காக எழும்புகிறார். எழும்பி உனக்கு விரோதமாய் 1000 10,000 எழுப்பினாலும் அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. என கர்த்தரே உன்னை காக்கிறார், கர்த்தரே உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் பாதுகாத்தா போதுங்க, இந்த உலகம் நம்மை பாதுகாக்கட்டும், பாதுகாப்பா போட்டோம், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எல்லா உபத்திரவத்துக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா நெருக்கத்திற்கும்
தேவன் நம்மை பாதுகாப்பார். கரங்கள் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த வார்த்தை சுத்தமிடப்பட்ட வார்த்தை, புடமிடப்பட்ட வார்த்தைங்க இது. இந்த வார்த்தை பொய் போகவே போகாது. உன்னுடைய பெருமூச்சை கர்த்தர் பார்க்கிறார். உன் பெருமூச்சின் ஜெபத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, இவ்வளவு நெருக்கப்படுத்துறாங்களே, இவ்வளவு உபத்திரப்படுத்துறாங்களே என்று சொல்லி நீ மனதில கூட நீ வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் உனக்காக எழுந்தருளுகிறார். உனக்காக கர்த்தர் எழுந்து உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். உன்னை சுகமாய் காக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக எழுப்புகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மண்ணும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். சொல்லுங்க, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓசன்னா ஓசன்னாவே, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னாவே. ஓசன்னா ஓசன்னாவே, மகிமையின் ராஜனுக்கு ஓசன்னாவே. ஓசன்னா ஓசன்னாவே, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னாவே. ஓசன்னா ஓசன்னாவே, மகிமையின் ராஜனுக்கு ஓசன்னாவே. எங்க கொடி சிலுவை கொடி, எப்போதுமே வெற்றி கொடி. எங்க ராஜா இயேசு ராஜா, எப்போதுமே வெற்றி உண்டு. எங்க கொடி சிலுவை கொடி, எப்போதுமே வெற்றி கொடி. எங்க ராஜா இயேசு ராஜா, எப்போதுமே வெற்றி உண்டு. ஓசன்னா ஓசன்னாவே, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னாவே. ஓசன்னா ஓசன்னாவே, மகிமையின் ராஜனுக்கு ஓசன்னாவே.
எப்போதுமே வெற்றி கொடி. எங்க ராஜா இயேசு ராஜா எப்போதுமே வெற்றி உண்டு. எங்க கொடி சிலுவ கொடி, அது எப்போதுமே வெற்றி கொடி. எங்க ராஜா இயேசு ராஜா எப்போதுமே வெற்றி உண்டு. ஓசன்னா ஓசன்னாவே ஆவித நைதனுக்கு ஓசன்னாவே. ஓசன்னா ஓசன்னாவே மகிமை ராஜனுக்கு ஓசன்னாவே. இப்பொழுதும் நாம் செலுத்தின காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்படி செல்வராஜன் ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம். வல்லவரே துதிக்கிறோம். ஓசன்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ரபா சதா ரகா ரபோலி கபாலா தே சதா ரபா ரபா துதிக்கிறோம். ஆவியானவரே துதிக்க நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட கத்தாவே இந்த நாளில் கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வருடத்தில் துவக்கம் இந்த நாள் பாதுகாத்துக்காக நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே சோதரம் சோதரான துதிக்கிறப்பா. இந்த நாளில் சுகபலம் ஜீவனை கொடுத்து கூடி சேர்த்த சோதரம். இந்த நாளில் மட்டும் இடைப்பட்ட தொடர்ந்து மீற போடுறப்பா. சோதரம் கொடுக்கப்பட்ட காணிக்கையாக ஒரு சமத்தை கடந்து ஒரு ஆண்டரை சோதரப்பா. இந்த நாளில் ஆண்டவரை கரங்களை படுத்திருக்கிறோம். அப்பா என் கொடுத்த கையின் பிரயாசம் இருந்து ஆசிரியர் ஒரு பகுதியை காணிக்கையை படுத்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா கொடுத்த காணிக்கை ஆசிரியர் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசிரியப்பா. குடும்பங்களை ஆசிரியங்க தேவையை சந்திங்கப்பா. ஆண்டவர் பிள்ளைகள் கண்டு அப்பா சோதரம் அப்பா தேவையை சந்திங்க. ஆவிக்கிற வாழ்க்கையை வாழவும் விசுவாசம் பலப்படவும் தேவ உதவி விட செபிக்கிறப்பா. துதி காண மகிமையில அமைக்கை செலுத்துவோம். மீதிய நேரத்தை கரணத்தோடு ஏற்பட்டு விடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. ஹalleluya. இப்பொழுதும் சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை நமக்கு சொல்லுவார்கள். கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஒருபோதும் கர்த்தர் உன்னை தள்ளாட விட்டார், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களே கர்த்தர் ஒருபோதும் நீதிமான்களை விடமாட்டார். தள்ளாட விட்ட சங்கீதம் 55:22. முன்னர் பார் பின்னர் பார், ஓசனா கர்த்தரின் நாமத்தில் நாளே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலைக்கு மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவர்களுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உண்மையை குண்டித்துக் கொள்வார்கள். நீதியின்மை பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சாந்தம் பண்ணுகிறீர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறீர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துயரப்படுகிறீர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:1-10 வரை. நாம் பாடுகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்முடைய தமது அன்பை விலக பண்ணுகிறார். ரோமர் 5:8. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சி அடையேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரி. கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிடு, நீதிமான்கள் அவர் கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிடு, அவர் உன்னை நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட மாட்டார்.
சங்கீதம் 55:22. ஒரு பெரிய ஒரு கரவசையில் நம்ம எழுப்பலாம், சிறு பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணலாம். நம்ம இப்போ அந்த சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவரின் சிறு பிள்ளைகள் வாயில உம்முடைய வார்த்தையை வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காலத்தை நாங்கள் பார்க்கும்படிக்க வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தேறினவர்களாக, உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக ஆண்டவரே கர்த்தர் எழும்ப போற உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அவருடைய படிப்பை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எக்ஸாம் டைம்ல கூட உங்களுடைய வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு முன்பதாக அவர்கள் சொன்னதை கர்த்தர் பார்த்து ஆண்டவரே அதுக்கு உண்டான பலனை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராகப்பா. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தம்பி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நன்றி. 2 வருஷமா பாப்பாவுக்கு வந்து கிளாஸ் டாப்பர் வந்து கிடைக்கல. அவன் வந்து ஒவ்வொரு டைமும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கையில் இருக்க பார்த்துட்டு அவன் வந்து என்கிட்ட ஏமா எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பா. அது வந்து ஒரு உலக பிரகாரமான காரியம் தான். ஆனாலும் அவள் எது கேட்டாலுமே நீ ஏசப்பா கிட்ட கேள்வி ஏசப்பா தருவாங்க அப்படின்னு தான் நான் சின்னதுலேருந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதே போல் மகன் ஒவ்வொரு நாள் எக்ஸாமுக்கு போகும்போதும் நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் நீ ஜெபம் பண்ணிட்டு தான் நீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாள் முடிச்சுட்டு வரும்போது கேட்பேன், என்ன ஜெபம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால மகளுக்கு வந்து இந்த வருஷத்தில் கிளாஸ் டாப்பராக தேவன் கிருபை செஞ்சாங்க. புறஜாதி மக்கள் மத்தியில் மகளையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பாஸ்டர் டேனி அவங்க ஃபேமிலியாக இன்னொரு புதிய பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு உங்களுக்கு யூடியூப்பில் வரும். அதற்கு முன்பாக நம்ம இந்த பாடல்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிடுறோம். கரம் நீட்டி தூக்கும் தேவன், கரம் நீட்டி தூக்கும் தேவன், ரொம்ப அருமையான பாடல். அவங்க பாடம் பின்னாடி நான் பாட போகிறோம், திருச்சி பின்னர் சேர்ந்து பாட போகிறோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த பாடல் வரிகளும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிச்சயமாகவே பாஸ்டர் டேனி அவங்க ஃபேமிலிக்கு ஆர்டர் துதிக்கிறேன். நல்ல இந்த பாடலாம் பாடுகிற பெரிய தாளந்து. அதுவும் நிறைய செலவு பண்ணணும்.
அதுக்கும் ஆண்டவர் ஒரு சில சோர்ஸ் வச்சு அவங்க அதை செய்யறதுக்கான கிருபையை தந்திருக்கிறார். கர்த்தரை துதிக்கிறேன். இப்போ முன்பாக வருவாங்க. அந்த நம்ம வாங்கம்மா ஒரு பாடல், இந்த பாடலுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். தொடர்ந்து இந்த பிறகு இன்னும் நிறைய பாடல்கள் எழுதிட்டோம். ஆண்டவர் நான் மகிமைக்காக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிப்போம். இந்த பாடலை ஹல்லேலூயா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி இந்த பாடல் உலகம் முழுவதும் 7 மணிக்கு வெளியே வரும் பொழுது ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா அவர் கரம் நீட்டி ஹல்லேலூயா தூக்குகிற தேவன். ஹல்லேலூயா அவருடைய கரம் நீட்டி தூக்குகிற தேவன். இந்த பாடல் வரிகள் எல்லாம் பாடும் பொழுது எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒரு கீழே விழுந்த சூழல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வருவதாக. ஹல்லேலூயா. அந்த பாடல் கேட்கும்போது அந்த ஒரு புது நம்பிக்கை வரட்டும். அதில் நான் விழுந்து போனோம், நான் இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை கரம் பிடித்து தூக்குவார், என்னை பலப்படுத்துவார் நம்பிக்கை ஒவ்வொருக்கும் உண்டாக முடியா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பாடலை உமக்கு ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒரு 7 மணிக்கு அந்த ரிலீஸ் ஆகும்போது எல்லா தேவ ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், புறஜாதியர் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே உடைய ஊழியக்காரனையும் மறுடைய துறவியார் மகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் நல்ல பாடல்கள் எழுதி அநேகர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட ஜனங்கள் வெல்லப்பட அந்த உன்னாம மகிமடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடல் போடுவாங்க, நீங்க பாருங்க. நாளைக்கு காலையில சாயந்தரம் 7 மணிக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க பார்க்கலாம். கைத்தட்டி ஒரு உற்சாகப்படுத்தலாமா? லிரிக்ஸ் ரொம்ப அருமையான வரிகள். தம் கரம் நீட்டி
என்னை தூக்கி எடுக்கும் தேவன், தம்புயம் நீட்டி என்னை தாங்கிக் கொள்ளும் தேவன். தூக்கி எடுக்கும் தேவன், தாங்கிக் கொள்ளும் தேவன், அபிஷேகித்து உயர்த்தும் தேவன், என்னை அபிஷேகித்து உயர்த்தும் தேவன். ஒரு அருமையான பாடல். அதை ரீமிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு பாடலை ரீமிக்ஸ் பண்ணி இப்போ நான் பாட போறோம். எல்லாம் சேர்ந்து நாம பாடுற மாதிரிங்க. சரி, இல்லாமா நீட்டி என்னை தாங்கிக் கொள்ளும் தேவன், தம்புயம் நீட்டி என்னை தாங்கிக் கொள்ளும் தேவன், தக்கரம் நீட்டி என்னை தூக்கி எடுக்கும் தேவன், தம்புயம் நீட்டி என்னை தாங்கிக் கொள்ளும் தேவன், தூக்கி எடுக்கும் தேவன், தாங்கிக் கொள்ளும் தேவன், தூக்கி எடுக்கும் தேவன், தாங்கிக் கொள்ளும் தேவன், அபிஷேகித்து உயர்த்தும் தேவன், என்னை அபிஷேகித்து உயர்த்தும் தேவன். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. எல்லாம் சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹோசன்னா, 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 ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி வேலையெல்லாம் பலப்படுத்தும் தேவன், சாய்ந்து கொள்ள தூணாக உடன் இருக்கும் தேவன், சொந்து போன வேலையில் சாய்ந்து கொள்ள தூணாக உடன் இருக்கும் தேவன், பலப்படுத்தும் தேவன், உடன் இருக்கும் தேவன், பலப்படுத்தும் தேவன், உடன் இருக்கும் தேவன், கண்மாலை மேல் உயர்த்தும் தேவன், என்னை கண்மாலை மேல் உயர்த்தும் தேவன். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹோசன்னா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹோசன்னா, 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 ஆமென். தேவன் உடன் இருக்கும் தேவன், கைவிடாத தேவன், உடன் இருக்கும் தேவன், கைவிடாத தேவன், மார்போடு அணைக்கும் தேவன், என்னை மார்போடு அணைக்கும் தேவன். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹோசன்னா, 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 சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹோசன்னா, 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 ஆமென். ஹல்லேலூயா. சாயந்தரம் 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும். கேட்டு பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 9 மணி ஆகி போச்சு. நான் தொடர்ந்து 9:30 நான் டிஃபன் பண்ணிட்டு அடுத்த துதி ஆராதனை நம்ம ஆரம்பிக்கிறோம். டைம் டேபிள் போட்டிருக்கிறோம். 9லிருந்து மற்ற ஊழியர்கள் வந்து நம்ம துதி ஆராதனை நடத்துவாங்க. நம்ம அதுக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாவாய் ஆண்டவரே எருசலேமில் ஆண்டவரே உள் பிரவேசிக்கிற நாளை ஆண்டவரை கொண்டாடுகிற நேரத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து நாங்கள் பாடி துதித்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையினாலும் எங்களோட இடைப்படும் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சீக்கிரமாய் வேத வசனங்களை எடுக்கலாம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே
அங்கே ஒரு கழுதையும் அதனோட குட்டியும் கண்டிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் சொல்லி அவர்கள் அனுப்பினார். சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டிய மரியின் மேலும் ஏறி வர கண்டு சொல்லுங்கள் என்று ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நீங்கள் சீக்கிரத்துல எல்லாம் வந்து சேர்ந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இது ஒரு பெரிய அருமையான நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறோம். இந்த ஊழியம் செய்கிற நமக்கு ரொம்ப உற்சாகம் மூட்டுகிற சில வார்த்தைகளை நமக்கு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ராஜாவாய் உள்ள வரார், எருசலேமுக்குள்ள வரார். அதற்கு முன்பாக அந்த சம்பவத்தை ஏசாமி சொல்றாரு, போயிட்டு அந்த கழுதை குட்டியை நீங்கள் கழுதை குட்டியும் நீங்கள் கொண்டு வருவதை குறித்து ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். என்ன, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு அங்கே ஆடையும் சரி கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி வச்சிருப்பீங்க, பார்ப்பீங்க. நீங்கள் அதை போயிட்டு அவிழ்த்து என்ன பண்ணுங்க, நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்றார். அப்படி யாராச்சும் அவிழ்த்து கூட்டம் விடுவாங்களா? அப்போ கழுது வந்து ரொம்ப விலை போடும். இப்போ எப்படி ஆடு கட்டியிருக்கு, அந்த ஆட்டை அவுத்திட்டு வாங்க விடுவாங்களா? ஆடு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது கழுதையும் அது விலை மதிப்புள்ளது, அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது அந்த நாட்களில். அப்போ இப்பயும் இருக்குது சில கழுதைகள், ரொம்ப காஸ்ட்லியான கழுதைகளும் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் சுற்றுது அது மாதிரி கழுதைகள் இல்லை. அங்கே இருக்கிற கழுதைகள்லாம் ரொம்ப விலை மதிப்புக்குரிய, ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி, அப்படிலாம் இருக்குது. கதை நம்ம மையப்பெறட்டும். அப்போ அந்த கழுதை குட்டி நீங்கள் என்ன பண்ணணும், அவிழ்த்து கொண்டு வாங்கன்றாரு. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது எனக்கு பெரிய ஒரு சுவிசேஷ செய்தி அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பின்னாடி போகலாம். என்ன சுவிசேஷ செய்தி இருக்கு? நாம் ஆண்டவர் இந்த உலகம் எங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சுவிசேஷத்தை சொல்லுங்கள்னு அவர் நம்ம கட்டளை கொடுத்து விட்டார். என்ன சொல்லணும்? இயேசு எனக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதான். இயேசு நம்ம விடுதலையாக்கினே மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது? அந்த கழுதை குட்டி எனக்கு வேணும், அதை என்ன பண்ண, நீ போய் அவிழ்த்து விட்டுருவோம். ஒரு இடத்துல போய் ஒரு சுவிசேஷ மொழி போய் செய்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க உடனே நம்ம விட மாட்டாங்க, உடனே வரவும் மாட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் செய்ய வேண்டும். இந்த கழுதை குட்டி எப்படி ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார், அதுபோல இந்த சகோதரன் இந்த சகோதரி, அக்கா சொன்னாங்க இல்லையா, அங்கே வழியில் போன இடத்துல ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா இயேசுவுக்கு வேணும், அந்த அம்மா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். எப்படியாவது சுவிசேஷ பணியில ஆண்டவருக்கு அவங்க வேணும்னு சொல்லி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வேணும் இல்லை, சபைக்கு கூட்டிட்டு போகணும் இல்லை, ஆண்டவருக்கு முதலாவது அவங்க வேணும். அந்த அம்மா, அந்த ஐயா, சகோதரன் சகோதரி ஆண்டவருக்கு வேணும். என் பிள்ளை முதலாவது ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவரிடத்துல நாம் கொண்டு வருவதற்கு நம் பிள்ளைகளையும் சரி, நம் மற்ற சொந்தங்களையும் சரி, ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், இவர்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு வேணும்னு சொல்லுன்ற. யாராவது உங்களை தடை பண்ணா, ஏங்க ஒளியும் சரியா தடை பண்ணா, ஒன்று சொல்லுங்க, ஏசாமிக்கு அவங்க வேணுங்க. ஆமா, ஏசாமி அவங்களுக்கு வேணும். அவளை ஏசு இருந்தா போதும். ஏசு இருந்தா அவன் குடும்பத்தை நிச்சயம் காப்பாற்றுவான். இயேசு ஒரு வீட்டில் இருந்தார்னா நிச்சயம் நம்முடைய எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் நம்ம விசாலத்தில் நமக்கு நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் உணர்றோம் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் உணர்றோம். அப்போ மற்ற மனிதர்களிடத்தில் போய் நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் என்னன்னா, அவங்க இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, யாராவது கேட்டா சொல்லி, அவங்க எனக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும். அதான் நாங்கள் வந்து சொல்றது, ஒரு உங்களுக்கு எதிராக எதாவது சொன்னால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். யாராவது நமக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நம்ம தடை பண்ணாங்கன்னா ஒன்னே ஒன்று சொன்னோம், ஏசாமிக்கு அவங்க வேணுங்க, ஏசாமி அவங்க வேணும். அப்ப ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொன்ன வேலையை உடனே செய்யணும். இந்த சீசர்கள் போகணும் சொன்னதும் போனாங்களா போலியா?
கீழ்ப்படுத்தாங்களா? கீழ்ப்படுத்தாங்களா? நாம் இப்போ சொன்னோமா என்ன பண்ண தெரியுமா? பாஸ்ட் எதாவது சொல்கிறாரு அதெல்லாம் நடக்குமா? பாஸ்ட் சொல்கிறாலும் நடக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி போவோம். ஆனால் அங்கே அவங்க ஒரு சந்தேகப்படலை. ஏசோ நீ போய் இப்போ அழுத்துட்டு வா அப்படின்னா அப்படி அழுதுட்டு வராங்க. ஒன்றும் மறுபேச்சே பேசல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். உலகம் எங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அவர் சொல்லிட்டாரு. அது சொன்னதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அவர் வார்த்தையில உண்மையுள்ளவராக இருப்பார். நாம் எங்கேயும் போய் அடிபட்டு ஒண்ணுலாம் போகலாம் நினைக்காதீங்க. அப்படி கிறிஸ்துவுக்காக அடிபட்டு மரித்தாலும் சந்தோஷம்தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. எத்தனை மிஷினரி வந்து இங்கே இயேசுவுக்காக வாழ்ந்து அடிபட்டு மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் இயேசுவுக்காக மரிப்பது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு யாரும் இயேசுக்காக மறிக்கிறது ஆயத்தமே இல்லை. அது ரெண்டாவது இருக்கட்டும். அப்படிதானே? இயேசுக்காக நான் சாகணுமா அப்படின்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கு ரொம்ப தமிழ்நாட்டில் இல்லை. இயேசுக்காக சாகணுன்ற ஆளுங்களும் இல்லை. இயேசு வச்சுக்கிட்டு நான் வாழணும் அப்படின்ற ஊழியமும் ஜனங்களும் தான், விசுவாசிகள் தான் இருக்கிற மொழியை. இயேசுக்காக சாகணுன்ற ஆளுங்களாம் இல்லை. சும்மா நம்ம சொல்லிக்கலாம் இயேசுக்காக சாவுங்க அப்படின்னு. இயேசுக்காக சாவுங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஒரு பெரிய பணக்காரன் வரான் வந்து கேட்குறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுடைய என்ன பண்ணணும்? உடனே ஒன்று சொல்கிறார், உன் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஏழை கொடுத்துட்டு என்கிட்ட வா. அவன் திரும்பி பார்க்காம ஓடுறான். ஏன்னா அவனுக்கு மிகுந்த ஆஸ்திகள் இருந்ததுதான், சொத்து இருந்ததுதான். இன்னைக்கு சொத்தெல்லாம் விற்றுட்டு ஆண்டவரை பின்பற்றுவோமா? அந்த கதெல்லாம் விடாதீங்க பாஸ்டர், அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் செல்படி ஆகாது. அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனால் அது கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்காக நம்மை முழுவதும் அர்ப்பணிப்பது வாழ்க்கை. இன்னைக்கு முழு நேர ஊழியத்துக்கு நிறைய பேர் வரதில்லைங்க. முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் விசுவாசத்தில் நிற்கணும். முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் இயேசு கொடுத்தா தான் சாப்பிடணும் அப்படின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய பேர் முழு நேர ஊழியெல்லாம் யாரும் செய்கிறதில்லை, வரதில்லை. அப்படி வந்தாலும் அவங்கள முழு நேர ஊழியம் வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, அங்கே போனால் வீட்டுக்கு போனால் என்ன பிச்சை எடுத்து வந்துட்டியா அப்படின்னு கேட்குற விசுவாசியில் உண்டு. கரெக்டாக மாதம் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற விசுவாசிலாம் உண்டு. அதுக்காக என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஊழியக்காரங்களாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஊழி பண்ணிட்டு போகிறாங்க. என்னத்துக்கு அவன் கிட்ட போய் நிற்கணும், அவன் வந்து கொடுத்தா கொடுக்கலாம் போட்டோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு இப்போல்லாம் மாறிவிட்டது. ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டே போயிட்டுருக்கு. சரி, அப்படி செய்யட்டும். ஆனால் நீங்கள் நானும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும். என்ன வாக்கு கொடுக்குறார்? உலகமெங்க புறப்பட்டு போய் சகல ஜாதி சுவிசேஷம் அறிவிங்கள் சொன்ன அந்த வார்த்தைப்படி தான் இவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். நீ போய் அந்த கழுதை குட்டியை என்ன பண்ண அவிழ்த்து கொண்டு வா. யாராவது கேட்டா அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. நீங்களும் அந்த சுவிசேஷ பணியில ரொம்ப தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு தேவை. அந்த தம்பி ஆண்டவருக்கு வேணும், அந்த பாப்பா ஆண்டவருக்கு வேணும், அந்த சகோதரன் அந்த சகோதரி அந்த அம்மா அந்த ஐயா ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு பிசாசு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் பிசாசு. எனக்கு வேணும், என் நரகத்தில் என்னோட கூட வேறதுக்கு ஒரு கூட்டம் வேணும்னு அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா என்னோடு கூட இருப்பதற்கு அவர்கள் வேண்டும், எனக்கு அவங்க வேணும். இன்னைக்கு நரகத்தை குறித்து ஒரு நிறைய புதிய புதிய பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். எரியுதுப்பா அக்னி கந்தக கடல். ஆமா, அதெல்லாம் போய் கேளுங்க. அக்னி கந்த கடல்லாம் கேட்டா தான் கொஞ்சம் வரும். எதுக்காக? ஒரு பக்கம் அழிவுக்கு நேராய் பிசாசானவன் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறான். எப்படியாவது நரகத்தில் போடணும், அதான் அவனுடைய நோக்கம். ஆனால் நீங்க உங்களுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் அது அல்ல. அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும், பிசாசுக்கு அல்ல, நரகத்துக்கு அல்ல, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நான் அந்த சுவிசேஷ பணியில் தீவிரமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு அறிமுக நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப நீங்க இங்க இருந்தா போயிட்டு நான் துபாயில போய் சொல்லிட்டு வரையா அப்படின்னு போய் சொல்லிட்டு விடுவாங்க. காசு இருந்தா சொல்லிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல இருக்க சொல்லுங்க, பக்கத்துல உள்ள நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்க கூட பழகிற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவங்க புரியாத பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நீ இயேசுக்கு வேணும்னு சொல்லு, நீ இயேசுக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை பெறுவதாக. அருமையான இந்த சுவிசேஷ வார்த்தைகளை பார்க்கிறேன். எதற்காகனா நீ இயேசுக்கு வேணும்னு சொல்லி இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவார்கள். ஆமாங்க, இன்னைக்கு இந்த பாரத்தோடு நம்ம போய் ஊழியம் செஞ்சோமா, ஏசுவாமி
இவங்களை எப்படியாவது சுவிசேஷம் சொல்லி செய்ய போறேன், இவங்களை உங்ககிட்ட கொண்டு வந்துடணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். வாரம் நீங்க ஒருத்தர் கூட்டிட்டு வந்துடுவீங்க. வாரம் நீங்க யாரை ஜெபம் பண்றாங்க அவங்களை கூப்பிட்டு வந்துடுவீங்க. அவங்க வருவாங்க, அவங்க வராம போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. நான் சொல்றேன், சபைக்கு ஆளு சேர்க்கறதுக்காகலாம் யாரும் நீங்க ஊழியம் பண்ண வேண்டாம். ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஊழியம் செய்யுங்கள், சபை நிறைவேறும். அல்லேலூயா. சபை நம்பிரும், அது மேட்டரே இல்லை. சபையெல்லாம் இடிச்சு கட்டி பெருசா கட்டுற அளவுக்கு போயிடும், அது காரியமே இல்லை. ஆனா நாம செய்யறது என்ன செய்திருமா, இவங்க ஆண்டவருக்கு வேணும், இந்த தம்பி இந்த சகோதரி இவங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. செய்வோமா? அல்லேலூயா. நீங்க வேணா செஞ்சுக்கங்க பாஸ்டர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் மகிமை பெறட்டும். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை தான் இங்கு இந்த 21ஆம் அதிகாரம் நடக்கிற சம்பவம் நிறைவேறுகிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் தான் 400 வருடத்துக்கு பின்பாக அது நடந்தது. அது சொன்னதை செய்து முடித்தார் ஆண்டவர். எதற்காகனா, அவர் எப்படி வர்றாரா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவருமாய். அல்லேலூயா. அதாவது எப்படி வர்றாருன்னா, 3 காரியம் அவர் வரும்பொழுது நடக்கிறது. 1, அவர் நீதி செய்ய வருகிறார். 2வது ரட்சிக்கும்படி வருகிறார். 3வது தாழ்மையோடு வருகிறார். யாருக்கு அவர் கழுதை குட்டியில் வரணும்னா தாழ்மையை வெளிப்படுத்துகிறார், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். பாருங்க, இன்னைக்கு தாழ்மையுள்ள ஒரு ஊழியம் செய்வது நல்லது, தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது நல்லது. அவர் இயேசுநாதரே தன்னை தாழ்த்தி கொண்டார். அதுவும் பவுலப்பா சொல்றார், சிலுவை பரவேந்தும் தன்னை தாழ்த்தி கொண்டாரா. இன்னைக்கு நாம் தாழ்மையுள்ள ஊழியம் செய்வது நல்லது. எந்த வேலைனாலும் செய்யணுங்க. ஊழியத்துல எந்த காரியனாலும் செய்யணும். ஊழியத்தையும் மட்டும் இல்லை, நீ வெளியே சமுதாயத்திலையும் சரி, எந்த தாழ்மையான வேலைனாலும் நீங்க செய்யணும். அதை நாம் பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிளீன் பண்றாங்கல்ல, ரோடு கிளீன் பண்றாங்கல்ல, அது அவ்வளவு தாழ்மையா அவங்க செய்யலைன்னா இன்னைக்கு ரோடு நல்லா இருக்குமா? நினைச்சு பாருங்க. அந்த தாழ்மையா அந்த குப்பையெல்லாம் அள்ளி அவங்கள கிளீன் பண்ணலன்னா அது நமக்கு ஆரோக்கியமா இருக்குமா? பாருங்க, அவங்களாம் அந்த தாழ்மையோடு கூட அந்த ஊழியம் செய்யறதால தான் அவங்க சம்பளத்துக்காக செஞ்சாலும் அந்த தாழ்மையா ஊழியம் செய்யறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வேலைக்கு தான் போக விரும்புறாங்க. பாருங்க, தாழ்மையோடு அந்த வேலை செய்யற பாருங்க, அது நிச்சயம் அந்த பெரிய அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க, அந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா மற்றவங்க நல்லா இருக்கு என்பதற்காக அவங்க செய்யறாங்க. அல்லேலூயா. இந்த கொரோனா நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பணி தான் ரொம்ப ரொம்ப முதன்மையான பணியாக இருந்தது. அவங்களுக்காக டெய்லி கான்ஃபரன்ஸ் காலேஜ் ஜெபம் பண்ணிட்டு இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். ஆண்டவருக்கு ஒரு வியாதி வந்துடக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கோம், அவங்க வீதியில் போய் அவ்வளோ வேலை செய்கிறாங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டுமான்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் கிருபையாலே வேண்டு நகராட்சியில் வேலை செஞ்சவங்க யாரும் இந்த கொரோனாவெல்லாம் சாகலை. ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தாழ்மையோடு வருகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுக்க. அல்லேலூயா. நம் தாழ்மையோடு கூட அவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எந்த வேலைனாலும் சரி, கர்த்தருடைய வேலை எதானாலும் சரி, தாழ்மையோடு செய்ய வேண்டும். பெருமைக்காக செய்யக்கூடாது, பேர் புகழுக்காக செய்யக்கூடாது, தாழ்மையோடு செய்யணும். இங்கே ஊழியம் செய்யறீங்க, அங்கே கீழே நின்று ஊழியம் செய்யறீங்க, எது செஞ்சாலும் கர்த்தருக்கென்று தாழ்மையோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் இங்கே ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படி வருகிறார். சரி, கர்த்தர் நாம் மகிமை பெறட்டும். இது லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வரலாம். 19ஆம் அதிகாரம் இதே சம்பவத்தை அங்கே சொல்லப்படுகிறது. சில காரியங்களை அந்த பகுதியில் தியானிச்சு நம்ம முடிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 30 அந்த சம்பவம் வருகிறது. 33 வாசிக்கலாமே. கழுதை குட்டியை கேட்டார்கள்.
அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து ம். தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு ம். இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை இவன் ஆண்டவருக்கு வேணும்னு கூட்டிட்டு வந்து இயேசுகிட்ட விட்டுட்டோம்னா இயேசு அவரை பார்த்துக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி கொண்டு வந்து இயேசுகிட்ட விட்டுருங்க பாருங்க, இயேசு அவரை பார்த்துக்குவார். பாஸ்டர் கூட பார்க்க தேவையில்லைங்க, இயேசு பார்த்துக்குவார். எப்படி பார்த்துக்குவார்னா, அவர் என்ன பண்ணாருங்க, கூட்டிட்டு வந்து இயேசுகிட்ட விட்டதும் என்ன நடக்குதுங்க, அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, கழுதைக்கு யாராச்சும் மேல துப்பிலாம் போட்டு விடுவாங்களா? அழகான வஸ்திரத்தை போடுவாங்களா? போட மாட்டாங்க. பாருங்க, ஒரு மனிதனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டுமா அவன் வாழ்க்கையை உயர்த்தி விடுவான். அதுல பெரிய அந்த கழுதைக்கு என்னன்னா, போகும்போதெல்லாம் அதை வாசிங்க தொடர்ந்து, அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு ம். இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டா அந்த மனுஷன் ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்துறாருன்னா சாதாரணமா இல்லைங்க. அவன் கீழே தரையில நடக்கிறது இல்லையா, அவனுக்கு கம்பளம் போட்டு நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த கலதை குட்டின்றது நம்மளே எடுத்துக்குவோம், ஒரு புது விசுவாசியை எடுத்துக்குவோம், ஆண்டவர் வழி நடத்துற அந்த விசுவாசியை எடுத்துக்குவோம். நீ இயேசுவை காட்டிட்ட, இயேசு கிட்ட வேணும்னு சொல்லி நீ அவங்களை கூட்டிட்டு வந்துட்ட, இயேசு கிட்ட விட்டுட்டீங்கன்னா நீ அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சொல்லிட்டியா, இயேசு அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க ஒண்ணு, அதுக்கப்புறம் கவலையப்படாதீங்க, கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். சொல்றாங்களே, இயேசு ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும்னு சொல்றாங்க தெரியுமா? இதுதான் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்திலே நல்ல உயர்வான ஸ்தானத்தில் வைப்பார். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதுல இருந்து மாற்றம் இல்லை. ஆனா இந்த உலகத்திலே அவன் என்ன பண்ணுவாரு, அவன் கம்பளம் அது மேல போட்டு நடக்கிற வழியெல்லாம் கம்பளத்து மேல் நடந்து வரும்படி செய்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்கல்ல, கழுதிக்கு வந்த வாழ்வு பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இதை நாம் அனுபவிக்க வேண்டும், இதை நம் சொந்தங்கள் அனுபவிக்க வேண்டும். அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஆஸ்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப இயேசுவிடத்திலே அவர்களை கொண்டு வந்து விட்டோமானால் நிச்சயம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே அவங்க மேல ஏறிறார், அதை விட என்ன வேணும்? இயேசுவே அவங்க கூட இருக்கிறார், அதை விட என்ன வேணும்? கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. இதோட பெரிய சந்தோஷமான வேலை என்னன்னா, நம்ம இன்னைக்கு துதி ஆராதனை செய்ய போறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், 40ஆம் வசனம் வாசிங்கள. சரி, 39 வசனம் வாசிங்க. போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லுகிறேன். நீங்க துதி ஆராதனை செய்ய போறோம், அதுக்காக அருமையான வசனத்தையும் இன்னைக்கு கொடுத்துட்டார். 38ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகவும் சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, நீங்க தேவனை புகழ்ந்து பாட போறோம். இன்னைக்கு துதி ஆராதனை இது முடிஞ்சதும், நம்ம லஞ்ச் முடிஞ்சதும், சரி காலைல டிஃபன் முடிஞ்சதும் துதித்து ஆராதிக்க போறோம். எதற்காக? தேவனை மகிமைப்படுத்த போறோம். இப்படி மகிமைப்படுத்தும் போது சிலர் மகிமைப்படுத்தாம உட்காந்துட்டு இருப்போம், சிலர் வெளியே என்னடா சும்மா பாடுறாங்க, பாடினா என்ன நடக்க போகுது அப்படின்னு கூட அவங்க சொல்லிட்டு இருக்கலாம், அது காரியமே இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நாம பாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம துதிக்கலன்னா, நாம ஆண்டவரை புகழலைன்னா, இங்க இருக்கிற கல்லுலாம் செவத்துல கட்டி வச்சிருக்கும்ல கல்லுங்க, அந்த கல்லுலாம் பாட நான் உட்கார முடியுமா? ஏன் சர்ச்சில் பாடுங்கன்னு சொல்றது தெரியுமா? நீங்க பாடலைன்னா அது பாட ஆரம்பிச்சிடும். அது நடக்குமான்றீங்களா? நடந்துரும். பார்த்துட்டே இருப்பாரு, வானத்தின் வாசல் பிள்ளை ஜனங்களை பார்த்துட்டே இருப்பாரு. இந்த பாஸ்டர் கத்தி கத்தி பாடிட்டு இருக்காரு, அப்படியே சிலையாட்டுமே உட்காந்துட்டு இருக்கிறீங்களே சகோதர சகோதரிகளே அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அப்படியே இருங்க, நான் பாடுறேன்னு இதெல்லாம் பாடும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த கல்லுலாம் பாடினா என்னங்க வருது? அதெல்லாம் நீங்களாம் இருங்க, நாங்க பாடுறோம்னு சொல்லி நாம் பாட வேண்டும். அல்லேலூயா. நீங்க துதி ஆராதனை பாடுவீங்களா?
ஆராதனையும் பாடிட்டோம், துதி ஆராதனையும் பாடணும் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. என்னென்னா இங்கே எல்லாத்துக்கெல்லாம் பாடல் நடத்தும் போதெல்லாம் உள்ள பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி பாடுறீங்க. நாளைக்கு நீங்கள் பாடல் ஆராதனை நடத்துவீங்கல்ல, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ நீங்கள் எப்படி உட்காந்துட்டீங்களோ அதே போல் நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம். புரியுதுங்களா? நீங்கள் பாடி பாஸ்டர் ரொம்ப அப்படியே பாடி ஆவில் நிரம்பி வசனங்கள்லாம் பெய்து பாடிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கை கட்டி உட்காந்து கை வச்சுக்கிட்டு உட்காந்து நாம் பாட வேண்டும். இங்க அதான் சொல்றேன், நீங்க பாடலனா இவங்க பாடலனா கல்லுலாம் பாடுமியான்றாரு. நான் சொல்லிங்க ஏசு வசனம் தான் சொல்றேன். இன்னைக்கு பகுதி வசன பகுதி அதுதான். நாம் பாடி துதிக்க வேண்டும். உயிர் இருக்கும் போது பாடுவோங்க, உயிர் போனோட்டிலாம் பாட முடியாது. உயிர் இருக்கும் போதே பாடிக்கிறதான். என்ன பேசுறியா? உயிர் இருக்கும் போதே பாடிக்க வேண்டியதான். ஏதோ ராகத்துல பாடுவோம். பாஸ்டர் ராகத்துல பாடுறாரு, நாம் ஏதோ ராகத்துல பாடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. எப்படி நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்க நிறைய ஊழியர் நம்ம கூட வர போறாங்க, நாம் சேர்ந்து பாட போறோம். சாயந்தரம் ஈவினிங் சாம்சுதோக்காரனை வந்து விசேஷத்தை நமக்கு அபிஷேக ஆராதனையோடு கூட நடத்த போறாங்க. நாம் அதில் கலந்து கொள்வோம், பாடுவோம், தேவனை துதிப்போம். ஆனால் அந்த பாடல் வரி ஆராதனை நடத்தும் போது நிறைய அந்த பாடல் வரிகள் நிறைய வந்தது. துதி செய்ய தொடங்கினேன் நான், துதி செய்ய தொடங்கினேன் நான், யுத்தம் செய்ய தொடங்கினேன். ஆமாம், நமக்காக யுத்தம் செய்ய ஒருத்தர் இருக்கிறார். நாம் பாடனா போதும், நாம் துதிச்சா போதும், கர்த்தர் நமக்காக எழுந்தருள்வார். அல்லேலூயா. நான் பாடல் ஆராதனை நடத்தும் போது நான் ஜெபம் பண்ண நான் மட்டும் பாடுறேன், நான் பாடிட்டே இருக்க போறேன். என்னுடைய எதிரே இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அது வெற்றியை தருவீர் என்று நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இன்னும் நீ சாயந்தரம் 6 மணி வரலும் 7 மணி வரலும் யாரெல்லாம் பாடுறோம் அவங்களோட கூட சேர்ந்து நான் பாடுவேன். அவ்வளோதான், நான் பாடுவேன். அவங்க கூட பாடி எனக்கு தேவையானது வெற்றி, எனக்கு தேவையானது ஜெயம். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படட்டும். நமக்கு டைம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் உடனே சாப்பிட்டு வரணும். 9:30 நாம் உடனே துதி ஆராதனைக்கு நாம் ஆரம்பிச்சிருவோம். கண்களை கூட நாம் ஜெபிப்போம். சுவிசேஷ பணியிலே கொஞ்சம் தீவிரமாக செயல்படுவோம். ஏன்னா அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அவர்களை ஆண்டவரத்துக்கு கொண்டு வந்து விடுவோம். ஆண்டவர்களை பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் அவர்களை நல்ல நிலைமையில கொண்டு போய் வைப்பார். இயேசுவை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போய் சேரும். ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் நாள் ஆண்டவரே உம்முடைய ராஜாவாய் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்முடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே உம்மை ராஜாவாய் மீட்பராய் ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவரே, அந்த சீஷர்களுக்கு போய் ஆண்டவரை கட்டி இருந்த பாவத்திலும் ஆண்டவர் சாபத்திலும் கட்டியிருக்கிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே அவிழ்த்து கொண்டு வந்து உம்மிடத்தில் விட வேண்டும். ஏன்னா அவங்க உங்களுக்கு தேவை என்று சொல்லி இன்று நாங்கள் ஒரு சத்தியத்தில் ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எஸ், இந்த அவிழ்க்கிற ஊழியத்தை நாங்கள் செய்யட்டும். ஆண்டவரே, பாவத்திலும் சாபத்திற்கிற ஆண்டவரே ஜனங்களை அவிழ்க்கிற ஊழியத்துக்கு நாங்கள் போகட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் மட்டும் எதோ சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், புசித்தோம், ஆண்டவரே தூண் எந்திரிச்சன் இல்லாமல் உங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்யணும். பிசாசு எப்படி நரகத்துக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்றானோ நாங்கள் பரலோகத்திற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வெறுங்கையா உம்மிடத்தில் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மறித்து உம்மிடத்தில் வரும்பொழுது வெறுங்கையாய் நிற்கக்கூடாது ஆண்டவரே. இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன், இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி உம்மிடத்தில் கொண்டு வந்தேன்னு சொல்லணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த விசேஷமா இந்த துதி ஆராதனை வருகிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் வர இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாடி துதிக்க போகிறோம், உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை துதிக்க உடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும், எங்கள் ஊழியங்கள் இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எஸ் க்ளோரி. துதிக்கும் பொழுது எங்கள் சபைக்கு ஆண்டவர் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற தடைகள் ஆண்டவரே, சபை ஆண்டவர் எழ முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற பிசாசின் தந்திரங்கள், மனுஷாவின் தடைகள் எல்லாம் இந்த துதி ஆராதனை உடைந்து போகட்டும், வழிவாசல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய மேம்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சர்வபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் யாரும் அழைத்திருப்பதாக. ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா,